வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ் பற்றி பார்க்கலாம். எ மேன் இஸ் 24 இயர்ஸ் ஓல்டர் தேன் his சன். ஒரு ஃபாதர் வந்து 24 இயர்ஸ் ஓல்டராக இருக்கிறாரு சன்னை விட 24 இயர்ஸ் ஓல்டராக இருக்கார். இன் 2 இயர்ஸ் 2 வருஷத்தில் இஸ் ஏஜ் வில் பி ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் his சன். 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஏஜ் வந்து 2 டைம்ஸ் சன்னை விட இருக்குது. அப்போது த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சன் இஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த எப்போவுமே இந்த ஏஜ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒன்று பாஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட்டு ப்ரெசண்ட்டு, அப்புறமேட்டு ஃப்யூச்சர், இது 3 இருக்கும். இப்போ அகோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா 2 இயர்ஸ் அகோ அப்படிலாம் வந்துச்சுன்னா அது பாஸ்டில் போடணும். ப்ரெசண்ட்டில் எழுதுவீங்க. ஃப்யூச்சர் அப்படின்னா ஆஃப்டர் அப்படின்ல வர்றதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வரும். இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ப்ரெசண்ட் ஏஜ் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் பார்க்கலாம். ப்ரெசண்ட் ஏஜ் சன்னு. இப்போ எப்போவுமே வந்து சன் இது வந்து அப்பாவோட கம்மியாக தானே இருக்கிறாங்க, அதனால் நம்ம வந்து சன்னோட ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போது அந்த ஃபாதரோட ஏஜ் என்ன எடுத்துக்கலான்னா 24 இயர்ஸ் ஓல்டர் தென் his சன். எ மேன் இஸ் 24 இயர்ஸ் ஓல்டர் தென் சன்னா 24 இயர்ஸ் ஓல்டராக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? 24 ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு சன் இது எக்ஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 24 இயர்ஸ் ஓல்டர் தென் his சன். அந்த ஃபாதர் வந்து 24 இயர்ஸ் ஓல்டர்னால 24 ப்ளஸ் எக்ஸ். அப்புறம் ஆஃப்டர் 2 இயர்ஸ் என்ன ஆகுதுன்னா அப்பாவோட ஏஜ் வந்து ட்வைஸாக த ஏஜ் ஆஃப் his சன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து இதை பார்த்துக்கோங்க. இன் 2 இயர்ஸ் அதுக்கு முதல்ல பார்த்துக்கலாம். இன் 2 இயர்ஸ்ன்னு சொல்கிறப்போ 2 இயர்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? சன்னோட ஏஜ் என்ன ஆகும்னா எக்ஸ் ப்ளஸ் 2, ஒரு 2 ஆட் ஆகும். 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா சன்னோட ஏஜ்லேருந்து ஒரு 2 இயர்ஸ் ஆட் ஆகும். அப்புறம் அப்பாவோட ஏஜ்லேயும் 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் வந்து ஆட் ஆகும். இது எப்படி எழுதலாம்னா 24 + 2 வந்து 26, எக்ஸ் ப்ளஸ் 26ன்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா in 2 years his age will be twice the age of his son. முதல்ல இந்த ப்ரெசன்ட் ஏஜ் எழுதிக்கோங்க. சன்னுது எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஃபாதர்து வந்து 24 இயர்ஸ் ஓல்டர் தென் சன்னால் 24 ப்ளஸ் எக்ஸ் எழுதிக்கோங்க. இன் 2 இயர்ஸ்ன்றப்போ 2 வருஷம் கழித்து 2 பேருக்குமே +2 ஆட் ஆகிருக்கும், அதை எழுதிக்கோங்க. அடுத்த தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா இன்ட் இஸ் ஏஜ் வில் பி ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் his சன். அதுக்கு என்ன பண்ணணுன்னா எக்ஸ் ப்ளஸ் 26, யாவது ஃபாதரோட எக்ஸ் ப்ளஸ் 26 இருக்குது பார்த்தீங்களா, அது எக்ஸ் ப்ளஸ் 26 இஸ் ஏஜ்னு சொன்னாங்களே, இஸ் ஏஜ் வில் பி ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் his சன்ஸ். அப்போ ட்வைஸ்னா 2 டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் த சன். ஏஜ் ஆஃப் த சன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2. இதையும் எடுத்துக்கணும். ஓகேவா? ஆஃப்டர் இன் 2 இயர்ஸ் இஸ் ஏஜ் வில் பி ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் his சன். அப்போனா 2 இயர்ஸ் கழிச்சு ஃபாதரோட ஏஜ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் த சன் ஏஜ் போட்டுக்கிறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 26 ஈக்குவல் டு 2 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணும். 2x ப்ளஸ் 2 × 2 4. எக்ஸ் ப்ளஸ் 26. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இந்த 26 இந்த 4 இந்த சைட் கொண்டு வந்துடலாம். இந்த ஸ்டெப் பதில் என்ன பண்ணலான்னா எக்ஸ் அங்கே கொண்டு போயிடலாம். இங்கே 26 அப்படியே இருக்கும். இந்த +4 இந்த சைட் கொண்டு வரப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரப்போ -4 ஆகிடும். அதேமாதிரி 2x இங்கே வச்சுக்கலாம். இந்த +x வந்து இந்த சைட் கொண்டு வரப்போ -x ஆகிடும். 26 - 4 பார்த்திங்கன்னா 22. 2x - x பார்த்திங்கன்னா x. அப்போது therefore x is equal to 22. x is equal to 22ன்னு சொல்லியாச்சு. ஸோ த ப்ரெசண்ட் ஏஜ் ஆஃப் his சன். சன்னோட ப்ரெசண்ட் ஏஜ் என்ன? சன்னோட ப்ரெசண்ட் ஏஜ் அப்படின்னு கேட்டதுப்போ சன்னோட ப்ரெசண்ட் ஏஜ் வந்து த ப்ரெசண்ட் ஏஜ் ஆஃப் சன் பார்த்தீங்கன்னா 22. ஏன்னா ப்ரெசண்ட் ஏஜ் எக்ஸு தான். அப்போது வந்து எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 22. ஸோ த ப்ரெசண்ட் ஏஜ் ஆஃப் சன் ஈக்குவல் டு 22 இயர்ஸ். இதே ஆஃப்டர் 2 இயர்ஸில் வந்து அவங்க சன் ஏஜ் கேட்டிருந்தாங்கன்னா அந்த எக்ஸோட வேல்யூ இங்கே
போட்டுட்டு 22 + 2 போட்டுட்டு 24ன்னு சொல்லியிருக்கோம். இங்கே வெறும் ப்ரெசன்ட் ஏஜோட சன் கேட்டதுனால நம்ம அந்த எக்ஸ் 22ன்னு மட்டும் எழுதிக்கிறோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A is 2 years older than B. A வந்து 2 years ஓல்டர்னா பெரியவங்க தென் பியை விட. B who is twice as old as C. B வந்து 2 மடங்கு பெரியவங்க Cயை விட. If the total of the ages A, B and C be 27, then how old is B? இப்போ total of the A, B, C எல்லாம் ஆட் பண்ண B 27 இருந்துச்சுன்னா அப்போ then how old is B? Bயோட ஏஜ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா A is 2 years older than Bன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது A equal to B plus 2. A is 2 years older than B. இப்போ A equal to B plus 2. Next, B equal to B who is twice as old as C. B பார்த்தீங்கன்னா twice 2 times Cயை விட பெரியவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ C என்னவா இருக்கும்? C தான் வந்து X வந்து C equal to X. ஓகேவா? இதில் வந்து X எதுவாக நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல A is 2 years older than Bனா A வந்து Bயை விட 2 times பெரியவங்க. B வந்து is twice as old as Tனா B வந்து 2 times Cயை விட பெருசு. இப்போ C equal to C என்னென்னா X நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த C equal to X இருக்கிறத நம்ம இந்த B equal to 2Cன்னு சொன்னோம் பாருங்க, அதில் போய் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ 2X. அப்போ B வந்து 2X. B கண்டுபிடிச்சோல்ல இந்த இதுக்கு பார்த்தீங்களா A equal to B plus 2ன்னு இருக்குது பாருங்கள், அதில் போய் Bயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 2X plus 2. இப்போ இதுதான் A. இப்போ A வந்து 2X plus 2, B வந்து 2X, C வந்து X. ஓகேவா? C Xஆக இருக்கும். B வந்து twice old as Cன்னு சொன்னதுனால 2 into X. அடுத்தது பார்த்தீங்கன்னா A is 2 years older than Bன்னு சொன்னதுனால 2X plus 2. 2X plus 2. ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா if the total of the ages A, B and C be 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். 2X plus 2 plus 2X plus X equal to 27. இப்போ 2X plus 2Xனா 4X. இந்த X ஆட் பண்ணிங்கன்னா 5X plus 2 equal to 27. 5X equal to 27 minus 2. Plus 2 அந்த சைட் போனால் minus 2 ஆகும். 5X equal to 27 minus 2 பார்த்தீங்கன்னா 25. Therefore X is equal to 25. Multiplication 5 இந்த சைடு வந்தால் டிவிஷன் ஆகும். X வந்து 5. 5 5s are 25. இப்போ அவங்க கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க தென் ஹவு ஓல்ட் இஸ் Bன்னு கேட்டிருக்காங்க. B என்னவா இருக்கும், எவ்வளோ ஏஜ், என்ன ஏஜ்னு கேட்டிருக்காங்க. B பாருங்கள், B வந்து 2Xன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? B ஈக்குவல் டு 2Xன்னு சொன்னோம். ஸோ B ஈக்குவல் டு 2 into X வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல 5, அதை இங்கே நம்ம பண்ணணும். 2 into 5 which is equal to 10. இப்போ B வந்து 10 years old. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். NTSC ஸ்டேஜ் 2ல் மேட் 2019 கேட்டிருக்கிற கொஸ்டின் பார்க்கலாம். A comparison of ages of A, B, C, D and E are as follows. First one, B's age is of the age of A. Second one என்ன கொடுத்துருக்காங்கன்னா B's age is 1.5 times the age of C. Third என்ன கொடுத்துருக்காங்கன்னா D's age is 12 years less than C. Fourth பாருங்க D's age is 1.5 times the age of E. Fifth, the age of E is 12 years. With the given data,
What will be the differences in the ages of A and C? இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க. B's age is of the age of A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா B equal to of the age of Aனால A by 2. Aவை விட ஆஃப் B is of the age of A. அதனால் B is equal to என்ன போடுறோம் A by 2. இது வந்து நீங்கள் வந்து ஈக்குவேஷன் 1 கூட எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறீங்க செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா B age is 1.5 times the age of C சொல்லியிருக்காங்க. அதுக்கு எப்படி எழுதலாம்னா B equal to 1.5 டைம்ஸ்னால் என்ன வரும் 2 1s are 2 2 plus 1 3 3 by 2ன்னு வரும். 3 by 2 times the age of C. அப்படினால மல்டிப்ளிகேஷனில் வரும். டைம்ஸ்னு என்ன பண்ணும் மல்டிப்ளிகேஷன். அப்புறம் டைம்ஸ் ஏஜ் ஆஃப் C 3 by 2 C. இதை நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க D's age is 12 years less than Cன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ D equal to C minus 12. 12 years less than C. Cயை விட 12 years கம்மினால C minus 12. இது நீங்கள் தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் D's age is 1.5 times the age of Eன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன எழுதுறீங்கன்னா D equal to 1.5 டைம்ஸ்னால் 1.5னா 3 by 2. 3 by 2 times the age of E. இப்போ 3 by 2 into E. இது நீங்கள் 4 தான் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா the age of E is 12 years. அப்போது E equal to 12. ஓகேவா? இப்போ இந்த E equal to 12 நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே E எதில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த Dயில் இந்த ஃபோர்த் இதில் தான் 3 by 2 into E இருக்குது. அப்போ இந்த E equal to 12 நம்ம இந்த Dயில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 3 by 2 இந்த Eக்கு பதிலாக நம்ம 12 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளோட Dயோட ஆன்சர் கிடச்சிடும். இப்போ D equal to 3 by 2 into E. 3 by 2 into Eயோட வேல்யூ 12 equal to 2 1s are 2 6 are 12 3 into 6 18. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு D வந்து 18. D பார்த்துட்டோம் 18. இப்போ என்ன பண்ணலாம் இப்போ D 18 கிடச்சிருச்சு. இதை வந்து இந்த தேர்டு சொன்னோம் பார்த்தீங்களா அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த D இருக்க இடத்துல 18 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா Cயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். D equal to C minus 12. Dயோட வேல்யூ என்ன சொல்லியிருந்தேன் 18 equal to C minus 12. இப்போ இந்த 18 minus 12 வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரப்போ என்னவாகும் ப்ளஸ் 12 வரும். இந்த C இங்கேயே இருக்கட்டும். 18 plus 12 என்னவாகும் 30. 30 equal to C. Therefore C equal to 30. இப்போ C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம C கண்டுபிடிச்சிட்டோம்ல இங்கே 3 by 2 C இருக்குது. இந்த Cயோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Bயோட வேல்யூ கிடச்சிடும். B equal to 3 by 2 into C சொல்லியிருந்தேன். இப்போ 3 by 2 into 30. 2 1s are 2 15s are 3 into 15 45. Therefore B வந்து 45. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா B equal to A by 2ன்னு பார்த்துருந்தோம். அந்த ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா B equal to A by 2 இப்படி இருந்தது. இப்போ A கண்டுபிடிக்கலாம் இந்த ஃபஸ்ட் ஒன் வச்சு. ஏன்னா Bயோட வேல்யூ 45 தெரிஞ்சுது. அதனால் 45 equal to A by 2. இந்த டிவிஷனில் இருக்க 2 வந்து இந்த சைட் போகிறப்ப என்னவாகும் மல்டிப்ளிகேஷனாக ஆகும். இப்போ 45 into 2 equal to A. Therefore A equal to 45 into 2 என்னவாக இருக்கும் 90. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா write the given data what will be the difference between the ages of A and C. டிஃப்ரென்ஸ்னால் சப்ராக்ட் பண்ணோம். ஏஜ் ஏவோட ஏஜையும் சியோட ஏஜும் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஈயோட ஏஜ் 12 D 18 கண்டுபிடிச்சோம். அடுத்தது பார்த்திங்கன்னா C வந்து
சி வந்து 30 பார்த்தோம், பி 45 பார்த்தோம், ஏ வந்து 90. இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் சின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் ஏ அண்ட் சி equal to A minus C, which is equal to A பார்த்திங்கன்னா 90, C பார்த்திங்கன்னா 30. 90 minus 30 பார்த்திங்கன்னா 60. இப்போ difference between the ages of A and C பார்த்திங்கன்னா 60 years வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் difference அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சால்வ் பண்ணிடலாம். இந்த இங்கே கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் அப்படியே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக ஒன்று ஒன்றா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.